வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பலமாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான ஒரு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நமக்கு தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இப்போ விலகக்கூடிய ஒரு நேரம். மொத்தத்தில் பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் ஸ்தான பலம்னு பேர் 4ஆம் இடம் சுக்கிரனுக்கு. அப்போ சுக்கிரன் ஸ்தான பலத்தில் இருந்தால் ஒரு கேளிக்கைகள், சந்தோஷங்கள், போய் திருவிழாவெல்லாம் அட்டன் பண்ணுறது, ஃபேமிலிக்குள்ளே சுப நிகழ்வுகள் நடப்பது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை பார்க்குறது, சந்தோஷமாக பார்க்குறது, ரொம்ப ஒரு ஹாப்பி மூட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவ் மூடு, ஒரு செலிப்ரேஷன், இதெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை பற்றி பேசுகிறது. 5ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இருந்தால் உங்களுடைய முதலீடுகள் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு நல்ல வரவேற்பு ஏற்படும். ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் ஏற்படும். பல நல்ல விஷயங்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதனால் எடுத்த எந்த வேலையை செஞ்சாலும் அது கனகச்சிதமாக முடித்தார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பல தடைகளையும் நீக்குவார். ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்களில் பிணக்குகள் ஏற்படலாம். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இது. அதை அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அன்பிளசன்ட்னஸ் போயிடும். மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகம். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ரொம்ப சாதகமாக இருக்கு. அதனால் இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சரியான முறையில் செயல் திட்டத்திற்கு கொண்டு வந்து வெற்றி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அற்புதமான காலமாக இது அமையும். சிறப்பான வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.